பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத வசனம் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தில் 3 காரியங்களை கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஒன்றாவது, பழிக்கு பழி வாங்காமல். பழிக்கு பழி வாங்குவது என்பது ஒருவர் நமக்கு தீமை செய்யும் போது, நமக்கு சமயம் கிடைக்கும் போது நாம் அவர்களுக்கு மறுபடியும் தீமை செய்வது, அவர்கள் செய்த தீமைக்கு நாம் நேரம் சமயம் பார்த்து அவர்களுக்கு நாம் தீமை செய்வது. இந்த காரியத்தை தேவன் அருவருக்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் போது பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது என்று சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், பிரியமானவர்களை, பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் அன்பான தேவ பிள்ளைகளை, பழிக்கு பழி வாங்குவது நம்முடைய காரியம் அல்ல, அது ஆண்டவருடையது. ஆண்டவர் அறிவார். எல்லாருடைய உள்ளந்திரியங்களை அறிந்த ஆண்டவர் அவர் நேர்த்தியானதை நமக்கு செய்வார். அது மட்டுமல்லாது மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்வது, ஒருவர் உயர்ந்திருக்கும் போது அவர்கள் மேல் ஒரு எரிச்சல் வருகிறது, அவர்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது நாம் அதை பார்த்து ஒரு பொறாமை நம்மளுடைய உள்ளத்தில் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக வரும்போது ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார். அந்த பொறாமை நம்மை விட்டு நம்மை அறியாமலே ஒருவேளை இந்த மாமிசத்தின் கிரியைகள் வருமானால் நாம் ஆண்டவரிடத்தில் இன்றைய நாளிலும் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம், இந்த குணங்கள் நம்மை விட்டு மாற வேண்டும், இந்த மாமிசத்தின் கிரியைகள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த வேத வசனத்திலே உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் கொடுத்த 2 கட்டளைகளில் இது ஒன்றாவது கட்டளை. நீ அன்பு கூறுவது போல் நாம் எப்படி நம்மை நேசிக்கிறோமோ அதே போல் மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் அன்பை பெரிதாக எல்லாருக்கும் கற்று தந்து விட்டு சென்றார். அவருடைய அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்றி நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை நேசிப்போமாக. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.